சிங்கள மீனவர்கள் அல்ல, இலங்கை தமிழ் மீனவர்களுக்கும் நம்முடைய மீனவர்களுக்குமான பிரச்சனை தான். பல முறை பேச்சுவார்த்தை நடக்குது, படகுகள் எல்லாம் அவங்க வந்து பறிமுதல் பண்ணுறாங்க. அது ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு மூவ். அது ஏன் ஸ்டாலின் கவர்மெண்ட்டால் காப்பாற்ற முடியல, தடுக்க முடியாது. எடப்பாடியால் ஏன் முடியாது. மோடி கவர்மெண்ட்டால் முடியாதுன்னா முடியாது. ஏன்னா கடல் எல்லையில் போவாதன்றான், நான் போவேன், எனக்கு அங்கே தான் மீன் இருக்குன்னா யாரும் ஒன்றும் பண்ண திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது போகிறது எந்த அரசாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஞாபகம் வச்சு, வாயளவில் உதட்டளவில் தான் திமுக வந்து இலங்கை மீனவர்னு பேசுவாங்களே ஒழிய உண்மையிலேயே தவறு யார் பக்கம்ன்றது ஸ்டாலினுக்கும் தெரியும், மந்திரிக்கும் தெரியும். பிரச்சனை எல்லாம் தெரியாமல் போய் மாற்றுறவன் ஒன்று, தெரிஞ்சே போய் பிடிக்கிறவன் ஒன்று. இதில் தெரிஞ்சே போய் பிடிக்கிறவன் தான் பெரும்பான்மை. தமிழர் விவகாரத்தை வச்சு தான் 30 வருஷமாக பல கட்சிகள் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்காங்க. பல கட்சிகளுக்கு ஜீவாதார பிரச்சனை இலங்கை தமிழ் பிரச்சனை. தமிழ் தான் உன்னுடைய அடையாளம்னா இலங்கை தமிழ் மீனவர்கள் உனக்கு ஏன் சண்டை வரும்? அப்புறம் இந்த கடல் வளம், மீன் வளம் என்பது உலகம் பூராவே வற்ற ஆரம்பித்து விட்டது. கடிதம் நம்பர் 124, கடிதம் நம்பர் 125 ஸ்டாலின் வந்து வேடிக்கையாக அப்போ கொடுக்குறோம். இன்றைக்கி அதே தான் அவர் செஞ்சுன்னு இருக்கார். ஏன்னா உங்களுக்கும் வேறு ஆப்ஷன் கிடையாது. நாதஸ்மீனர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கார். வணக்கம் சார். சார், இப்போ இருக்க சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு மத்திய அரசு மேலே எக்கச்சக்க குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டு இருக்கு. நிதி தர மாட்டாங்க, ப்ராப்பரான ரெஸ்பெக்ட் தர மாட்டாங்கன்ற விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக மீனவர்கள் வந்து கைதாகிட்டே இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த நம்ம செலுத்துகிற அபராதமும் அதிகமாகிட்டு இருக்குன்ற விஷயங்கள் வந்து இப்போ இன்றைக்கி முதல்வர் வந்து மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? மத்திய அரசு வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்திய மீனவர்களாக பாருங்கள், தமிழக மீனவராக பார்க்காதீங்கன்னு சொல்லி பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. இந்த நிலை ரொம்ப நாளாக இருக்குல்ல. தமிழ்நாடு ஃபிஷர்மென்ஸ் அரெஸ்ட் ஆகிறப்போ தமிழ் ஃபிஷர்மென்ஸ் தான் பாதி வட இந்திய ஊடகங்கள் நியூஸை ஃப்ளாஷ் பண்ணுறாங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, இது பல ஆண்டுகளாக இருக்க பிரச்சனை. 2009 சண்டை முடிஞ்ச பிறகு இந்த பிரச்சனை ஓயலை. இப்போ எல்லை தாண்டக்கூடிய தமிழக மீனவர்கள், இந்திய மீனவர்களோட பிரச்சனை இலங்கையில் உள்ள இலங்கை தமிழ் மீனவர்களோடு தான் நடக்குது. நம்ம மீனவர்கள் பக்கத்திலையும் தவறு இருக்கிறது என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஏனெனில் தமிழக அரசு தொடர்ச்சியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் மற்றும் இலங்கை கடற்பகுதியில் போய் மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்களை அழைத்து ஒவ்வொரு முறை பிரச்சனை வரும்பொழுதும் பேசும்பொழுது சொல்வது எல்லைகளை தாண்டாதீர்கள் என்பது. ஆனால் இவர்களுடைய வாதம் என்பது எல்லைகளை தாண்டினால்தான் கேட்ச்மெண்ட் அதிகமாக இருக்குது, மீன்வளம் அதிகமாக இருக்குன்றாங்க. 2004க்கு பிறகு வந்து 2009க்கு முன்னாலேயே வந்து அந்த துப்பாக்கி சூடு என்பது நின்று விட்டது. 2005 என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே, ஆனால் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்படக்கூடிய மீனவர்களின் எண்ணிக்கை என்பது 2007ஓடையே நின்று போச்சு. அதுக்கு பிறகு வந்து சிறைப்பிடிப்பது இருந்தது. 2009 யுத்தத்துக்கு பிறகு வந்து சற்று அமைதி நிலவியது. பிறகு 2013-14 பிரச்சனை யாரோட வந்ததுன்னா, இலங்கையில் உள்ள தமிழ் மீனவர்கள், நல்லா கவனிக்கணும், சிங்கள மீனவர்கள் அல்ல, இலங்கையில் உள்ள தமிழ் மீனவர்கள் கிட்டத்தட்ட யுத்தம் ஆரம்பித்த 91-92 காலத்திலிருந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் போர் முடிந்த பிறகு மீன் பிடிக்க வருகிறார்கள். அவர்களுடைய பிரச்சனை இந்திய தமிழக மீனவர்களுடன் தான் வருகிறது. தொடர்ச்சியாக பல பேச்சுவார்த்தைகள், நான் நேரடியாகவே அந்த பேச்சுவார்த்தைகளை வந்து செய்தி சேகரித்திருக்கிறேன். இந்தியா டுடேயில் இருக்கும்போது 2013-14 காலகட்டங்களில் நம்முடைய டிஎம்எஸ் வளாகத்தில் இருக்கக்கூடிய அலுவலகங்களில் தான் அந்த மீனவர்கள் அழைத்துறப்பட்டு பேச்சுவார்த்தை தொடர்ந்து பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்தது. நம்முடைய அரசு, தமிழக அரசு, இந்திய அரசு, குறிப்பாக தமிழக அரசு, மீன்வளத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், குறிப்பாக காவல்துறை, இவர்கள் நம்முடைய மீனவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரை என்பது எல்லை தாண்டாதீர்கள் என்பது. வருத்தப்பட வேண்டிய உண்மை இதுதான். ஆனால் இவர்கள் எல்லை தாண்டுகிறார்கள். இது எல்லா கவர்மெண்ட்லேயும், நான் இந்த கவர்மெண்ட் சொல்ல, நான் கவர் பண்ணப்போ ஜெயலலிதா சிஎம் 2013-14 காலகட்டத்தில், 2012 வருஷத்துக்கு முன்னாடி. அதன் பிறகு ஜெயலலிதா கவர்மெண்ட்டுக்கு பிறகு எடப்பாடி கவர்மெண்ட்லையும் இதுதான் நிலைமை. கலைஞர் கவர்மெண்ட்டில் வந்து போர் உக்கிரத்தில் இருந்தது 2006-11. 9க்கு பிறகு வந்து அந்த நிலைமை வந்து ஒரு மாதிரி அமைதியான நிலைமை இருந்தது. அதாவது வந்து மயான அமைதி நிலவியது. இந்த பிரச்சனை வந்து இலங்கை தமிழர் மீனவர்களுக்கும், நீங்கள் நல்லா கவனிக்கணும், இலங்கை தமிழ் மீனவர்கள் 30 ஆண்டுகளாக மீன் பிடிக்காமல் இருந்தவர்கள் போருக்கு பிறகு 2012 மீன் பிடிக்க வராங்க. அப்போ அவருடைய பிரச்சனை யாரோட ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்திய தமிழ் மீனவர்களோட, நம்முடைய மீனவர்களோட ஆரம்பிக்குது. இது ஒரு வித்தியாசமான பிரச்சனை. சிங்கள மீனவர்கள் அல்ல, இலங்கை தமிழ் மீனவர்களுக்கும் நம்முடைய மீனவர்களுக்குமான பிரச்சனை தான். பல முறை பேச்சுவார்த்தை நடக்குது, படகுகள் எல்லாம் அவங்க வந்து பறிமுதல் பண்ணுறாங்க. அது ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு மூவ். அது சிறைப்பிடிக்கிறதோட மோசம் வந்து படகுகளை பறிமுதல் செய்யுது. ஏன்னா அவனுடைய வாழ்வாதாரத்தை அழிப்பது. இன்னும் சொல்லப்போனால், நான் இந்தியா டுடேயில் பணியாற்றிய காலகட்டத்தில் நம்முடைய மீனவர்களை அங்கு போய் செய்தி சேகரித்துட்டு வந்த வேறு சில பத்திரிகையாளர்கள், இந்தியா டுடே சார்பாக அல்ல, வேறு சில தேசிய ஊடகங்களிலிருந்து த வீக், இந்துஸ்தான் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகளில் போய் பேட்டி எடுத்துகிட்டு வந்தவர்கள் சொன்னது என்னென்னா,
இங்கே நம்முடைய மீனவர்கள் அங்கே எல்லை கடந்து போகும்போது சிறைப்பிடிக்கப்பட்டால் 6 மாதங்கள் வரையில் கூட 10 மாதங்கள் 1 மாதம் 1 ஆண்டு வரையில் கூட சிறையில் இருக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. அந்த ரிஸ்க்கையும் எடுத்து அவங்க ஏன் போகிறாங்கன்னா, அந்த கேட்ச்மெண்ட் அங்கே அதிகமாக இருக்குது. ஒரு தடவை போகிறோம், 2 தடவை போகிறோம், தப்பிச்சிடும், 3வது தடவை போகிறாங்கன்னா அந்த 2 முறை எடுத்த கேட்ச்மெண்ட்டில் வருமானம் இருக்கு இல்லையா, அது ஓராண்டு சிறையில் இருந்தால் கூட வந்து நம்மளால் சமாளிக்க முடியும் என்ற எண்ணத்தில் தான் நம்முடைய மீனவர்கள் போகிறார்கள். இதெல்லாம் வந்து பேச்சுவார்த்தையில் வந்தது. இந்துஸ்தான் டைம்ஸ், வீக் போன்ற பத்திரிகைகளில் கட்டுரைகளாகவும் பேட்டிகளாகவும் வந்திருக்கிறது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, தமிழக அரசு முதலமைச்சர் யார் முதலமைச்சராக இருந்தாலும், எடப்பாடியோ ஸ்டாலினோ யார் இருந்தாலும், இவர்கள் இன்றைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதுகிறார்கள், பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறார்கள். ஆனால் நம்முடைய அரசு, தமிழ்நாடு அரசாகட்டும், இந்திய அரசாக இருக்கட்டும், நம்முடைய மீனவர்களுக்கு தினமும் வகுப்புகள் எடுப்பது போல வகுப்புகள் தான் எடுக்கிறார்கள். கரை கடக்க எல்லை தாண்டி போகாதீர்கள் தான் சொல்கிறாங்க. ஆனால் வெளியில் பேசும்போது அரசியல் கட்சிகள் மீனவர்கள் மேலே தவறில்லைன்னு பேசுகிறாங்க. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. ஆகவே இன்றைக்கு இந்த பிரச்சனை வந்து ஒவ்வொரு முறையும் வந்து கைது செய்யப்படும் போது, இப்போ எடப்பாடி பீரியடில் கைது செய்யப்படும் போது, எடப்பாடி அன்றைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜுக்கு 50 கடிதம் 100 கடிதம் எழுதியிருப்பார், 200 கடிதம் கூட எழுதியிருப்பார். கடிதம் நம்பர் 124, கடிதம் நம்பர் 125ன்னு ஸ்டாலின் வந்து வேடிக்கையாக அப்போ குறிப்பிடுவார். இன்றைக்கி அதே தான் அவர் செஞ்சுன்னு இருக்காரு. ஏன்னா உங்களுக்கும் வேறு ஆப்ஷன் கிடையாது. அதாவது சொல்லுவாங்க, ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாது. அதுதான் இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய நிலவரம். இது ஒரு மனிதாபிமான பிரச்சனை. நம்முடைய மீனவர்களை வந்து கடல் எல்லையில் வந்து நிலப்பரப்பில் எல்லையில் தடுத்து நிறுத்துகிற மாதிரி கடல் எல்லையில் தடுத்து நிறுத்தவும் முடியாது. இன்னொன்று, கேட்ச்மெண்ட் அங்கே எங்கே அதிகமாக இருக்கும் அங்கே போகிறான்னா அங்கே போக தான் செய்வான். அப்போ இருதரப்பிடையே பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனை தீர்க்கிறது தான் உசிதமானது. அந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது 2013-14. அதாவது இலங்கை தமிழ் மீனவர்களையும் இந்திய தமிழ் மீனவர்களையும் நீங்கள் 2 பேருமே பேசிக்கோங்க, இந்த மாதிரி டேபிள் போட்டு உட்கார வச்சு பேசினாங்க. இது ஒரு புது முயற்சி, புது அப்ரோச், நியூ அப்ரோச். நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? 2 தரப்பு மீனவர்களையும் உட்கார வச்சு, ஏன்னா சம்மந்தப்பட்டவங்களே நீங்களே பேசி தீர்த்துக்கோங்க. புருஷன் பொண்டாட்டி சண்டை வந்ததுன்னா நீங்களே வந்து கவுன்சிலிங்கில் வந்து ஃபேமிலி கோர்ட்டில் சொல்லுவாங்களே, நீங்களே பேசி தீர்த்துக்கோங்கன்னு இல்லையா? அப்படி ஒரு ஸ்டேஜ் வரும். முதல்ல கவுன்சிலிங்கு, அப்புறம் அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை, அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு டைவர்ஸுக்கு போகும். அந்த மாதிரி வந்து சம்மந்தப்பட்டவர்களை வந்து பேச அனுமதிப்பது. அதே மாதிரி காவிரி பிரச்சனையில் 2003-4 காவிரி குடும்பம்னு ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. நம்ம மீனவர்களை கர்நாடகா அழைச்சிட்டு போனாங்க, கர்நாடக மீனவர்களை தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. இங்கேருந்து போன நம்முடைய மீனவர்கள் கர்நாடகாவில் இருக்க வறட்சியை பார்த்து கண்ணீர் சிந்தினாங்க. அங்கேருந்து வந்த மீனவர்கள் இங்கே இருக்க வறட்சியை பார்த்து கண்ணீர் சிந்தி அழுதார்கள். விவசாயிகள் மன்னிக்கணும், விவசாயிகள், நம்முடைய விவசாயிகளும் அவங்க விவசாயிகளையும். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மாதிரியான முயற்சி, அந்த 2003 காவேரி குடும்பம் மாதிரியான முயற்சி, கர்நாடக விவசாயிகள் தமிழக விவசாயிகளுக்குமான அந்த நல்லுறவை ஏற்படுத்த மேற்கொண்ட முயற்சிகள் 2013 இந்திய மீனவர், தமிழ்நாட்டு மீனவர்களும் இலங்கை மீனவர்களுக்கும் மேற்கொள்ளப்பட்டது. அன்ஃபார்ச்சுனேட்லி முன்னேற்றம் ஏற்படலை. இப்போ நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எத்தனை கடிதம் எழுதினாலும் இந்த பிரச்சனைக்கு தீர்வுன்றது கடினம் தான் எனக்கு தோணுது. நீங்கள் 2 தரப்பு மீனவர்களும் ஒப்புக்கொண்ட அந்த ஒரு கிவ் அண்ட் டேக் இருக்குது பார்த்தீங்களா? நம்முடைய மீனவர்களும் சற்று ஒத்துழைக்க வேண்டும், அவங்களும் பெருந்தன்மையாக இருக்கணும். இது 2ம் இல்லாமல் வெறும் சட்ட ரீதியாக மட்டும் இந்த பிரச்சனையை பார்க்குறதுன்னு சொன்னீங்கன்னா பிரச்சனைக்கு தீர்வே இல்லை. நம்முடைய பக்கத்துலேயும் தவறுகள் இருக்கின்றன, இலங்கை பக்கத்துலேயும் தவறுகள் இருக்கின்றன. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இதை பேசுகிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சிகளும் ஒற்றை குரலில் கூப்பாடு போடுவாங்க, கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய திரும்பவும் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் செய்யக்கூடிய ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு வேலை என்னென்னா, இந்திய தமிழ் மீனவனுக்கும் சிங்கள மீனவனுக்கும் பிரச்சனைன்றாங்க. கிடையாது. இந்திய தமிழ் மீனவனுக்கும் இலங்கை தமிழ் மீனவனுக்கும் பிரச்சனை. நீ தமிழ் தான் உன்னுடைய அடையாளம்னா இலங்கை தமிழ் மீனவனோட உனக்கு ஏன் சண்டை வருது? அப்புறம் இந்த கடல் வளம், மீன் வளம் என்பது உலகம் பூராவே வற்ற ஆரம்பித்து விட்டது. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், எல்லா இடங்களிலுமே மீன்களின் வளம் என்பது, மீன் வளம் என்பது குறைந்து கொண்டே வருகிறது. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. டீப் ஸ்ட்ரீட் ட்ராலர் மட்டும் கிடையாது. இவங்க அதை மட்டும் சொல்லுவாங்க, டிஆர் பால் 6 கப்பல் வச்சுருக்காரு, அதில் போய் மொத்த மீனி அழின்னு வந்துட்டாங்க. இல்லை, பல்வேறு நியூக்ளியர் ப்ராஜெக்ட்ஸ் பல கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீஷோரில் நியூக்ளியர் ப்ராஜெக்ட்ஸ் இது வச்சுருக்காங்க. அது ஒரு காரணம். அது மட்டுமே ஃபுல்லாகவும் காரணம்னு சொல்ல முடியல. புவி வெப்பமயமாதல் ஒரு காரணம். இதை தெரியாத, கண்ணுக்கு புலப்படாத பல காரணங்கள் இருக்கின்றன. இப்போ ரீசெண்டாக ஆமைகள் கூட எக்கச்சக்கமாக செத்து கிடக்குது. அதனால் வந்து குளோபல் வார்மிங் வந்து கடல் வளங்களை, நம்முடைய சமுத்திர வளங்களை, கடல் வளங்களை பாதிக்கிறது. அதனால் மீன் வளம் என்பது 10 ஆண்டுகளுக்கு முன்பு, 20 ஆண்டுகளுக்கு முன்பு, 30 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அளவு இன்று கடல் வளம் இல்லை. கடல் வளம் மற்றும் பொழுது மீனோட கேட்ச்மெண்ட் வந்து குறையும் பொழுது உங்களுக்கு 2 மீனவர்களுக்கும் போட்டி ஏற்படுது. ஆகவே இது ஒரு அடிப்படையில் மனிதாபிமான பிரச்சனை. எடப்பாடி பழனிசாமி பண்ணதை தான் ஸ்டாலின் பண்ணுறாரு. எடப்பாடி பழனிசாமி சுஷ்மா ஸ்வராஜ் கடிதம் எழுதினார், ஸ்டாலின் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதுகிறார்.
வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஆகவே இந்த பிரச்சனையில் வந்து இலங்கையை மட்டுமே குறை சொல்வதோ, மத்திய அரசை குறை சொல்வதோ, அவர்களை மட்டுமே குறை சொல்வது ஏற்புடையது அல்லன்றது என்னுடைய கருத்து. நான் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை உங்களுக்கு கொடுத்தேன், வரலாற்று பின்புலத்தை கொடுத்தேன். மீனவர்கள், நம்முடைய மீனவர்களுக்கும் இலங்கை தமிழ் மீனவர்களுக்கும் தான் என்ற பிரச்சனை இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலங்கள்லையுமே எல்லா நாடுகளுடையுமே பார்டரில் இந்த பிரச்சனை இருக்குது. பாகிஸ்தான் குஜராத் பார்டரில் இந்த பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு தெரியும். மாநிலங்களுக்கு உள்ள பிரச்சனை இருக்குது. நம்ம ஊர் பழவேற்காடுல வந்து தெலுங்கு ஆந்திரா மீனவர்கள் எத்தனையோ பேர் இந்த பிரச்சனையால கொல்லப்பட்ட சம்பவங்கள் உண்டு. வெட்டுக்குத்து கிராமம் சண்டை போட்டு கொண்டு கலவரம் ஆனது உண்டு. வெட்டுக்குத்து நடந்தது. இவ்வளவும் நடந்திருக்குது உங்களுக்கு. ஆகவே நாடுகளுக்கு இடையிலும் நாடுகளுக்கு உள்ளேயுமே நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஊருக்குள்ளேயே ஒரு குளம் 2 குளத்துக்கு நடுவில் யார் மீன் பிடிக்கிறது கூட சண்டை வருது. ஆகவே கடல் வளம் உலகம் முழுவதும் வற்றி கொண்டிருக்கிறது. அந்த பேக்ரவுண்ட்லையும் தான் நம்ம இந்த பிரச்சனையை பார்க்கணும். வெறுமனே கடிதம் எழுதுவதால் மட்டும் இந்த பிரச்சனை தீர்ந்து விடாது. ஸ்டாலின் மட்டும் இதற்கு காரணம் என்று நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். எடப்பாடி பீரியடில் எப்படி எடப்பாடி காரணம் இல்லையோ அதுமாதிரி ஸ்டாலின் பீரியடில் ஸ்டாலின் மட்டுமே காரணம் இல்லை. இது வந்து இந்த பிரச்சனைக்கு பல கோணங்கள் உண்டு. சரியான முயற்சி என்பது அந்த 13-14 மேற்கொள்ளப்பட்ட முயற்சி. அந்த மீனவர்களையும் நம்முடைய மீனவர்களையும் உட்கார வைத்து பேசுவோம். ஒரு காமன் ஏரியா மாதிரி. ஆமாம், அவங்க தான் இந்த பிரச்சனை தீர்க்கணும். 2 பேருக்கும் மனிதாபிமானம் இருக்கணும்ல. தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் அவனோட வளத்தை நம்ம கை வைக்கணுன்ற அந்த ஒரு கரிசனம் நம்ம மீனவர்களுக்கும் இருக்கணும். என் இஷ்டம் போல தான் நான் பண்ணுவேன்லான்னு சொல்ல முடியாது. 2வது தமிழ்நாட்டில் இருக்கவங்கன்றனால தமிழ்நாடு பக்கம் தான் நியாயம் இருக்குது நம்ம பேசுகிறதும் அபத்தமானது. ஒரு மெஜாரிட்டேரியன் அப்ரோச் மாதிரி தான். எக்ஸாக்ட்லி, மெஜாரிட்டேரியன் அப்ரோச்ன்றதை தாண்டி இது வந்து இந்த மீன் வளம் வந்து எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என்ற ஒரு ஆணவத்திலேருந்து வரக்கூடியது. 30 வருஷமாக அவன் மீன் பிடிக்காமல் இருக்கான். உனக்கு உண்மையிலேயே இலங்கை தமிழர் விவகாரத்தை வச்சு தான் 30 வருஷமாக பல கட்சிகள் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்காங்க. பல கட்சிகளுக்கு ஜீவாதார பிரச்சனை இலங்கை தமிழ் பிரச்சனை. அது இன்னைக்கு அது தீர்ந்த உடனே இன்றைக்கி வந்து பலர் அன்எம்ப்ளாய்டாக ஆகிட்டாங்க, அதுவும் தெரியும். அதனால தான் வேறு பிரச்சனைகளை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆகவே இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் பார்க்கும் பொழுது நம்முடைய மீனவர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய தவறுகளையும் நம்ம கவனத்தில் கொண்டு தான் பேசணும். ஒரு பக்கம் நியாயத்தை மட்டும் வச்சு பேச முடியாது. ஏன்னா இது 2 தரப்புக்குமே தெரியும். தமிழ்நாடு அரசு வருவாய்த்துறை அதிகாரிகள் திரும்ப திரும்ப கடலோர மாவட்டங்களில் இலங்கை கடல் எல்லையில் போய் மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்களிடம் திரும்ப 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 வலியுறுத்துவது எல்லைகளை தாண்டாதீர்கள்னு. ஆனால் இவங்க பாதி பேர் ஃபிஷர்மேன் சொல்கிற ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எல்லைகள் வந்து எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ப்ராப்பரான ரேடார் கருவிகளோ அதை சரி பண்ணுங்க. அதாவது 2 பிரச்சனை. எல்லை தெரியாமல் போய் மாற்றுறவன் ஒன்று, தெரிஞ்சே போய் பிடிக்கிறவன் ஒன்று. இதில் தெரிஞ்சே போய் பிடிக்கிறவன் தான் பெரும்பான்மை. என்னால் உறுதியாக சொல்ல முடியும். தெரியாமல் போகிறவன் ஒரு 20% இருக்கலாம், அல்லது 25% இருக்கலாம், அதிகபட்சம் நான் சொல்கிறது. அது கூட இருக்காது. ஒரு ஆர்குமெண்ட் சேக் நான் சொல்கிறேன். பெரும்பாலானவர்கள் வந்து தெரிஞ்சு தான் போகிறாங்க. அவங்க இப்போ நான் சொன்னேன், இந்தியா டுடேல இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன்ல, அவர்கள் கொடுத்த பல பேட்டிகளில் சிறைகளில் தெரிஞ்சு தான் நாங்கள் போகிறோம், 2 கேட்ச்மெண்ட்டு வந்துடுச்சு, 1 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்தால் கூட பிரச்சனை இல்லை, அதுக்கேற்ற வருவாய் இருக்குன்றாங்க. அப்போ தெரிஞ்சு தான் நீங்கள் போகிறீங்க. போகாதீங்கன்னு திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது போகிறது எந்த அரசாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. வாயளவில் உதட்டளவில் தான் திமுக வந்து இலங்கை மீனவர்னு பேசுவாங்களே ஒழிய உண்மையிலேயே தவறு யார் பக்கம்ன்றது ஸ்டாலினுக்கும் தெரியும், மந்திரிக்கும் தெரியும். இந்த விஷயத்தில் நான் திமுகவை குறை சொல்ல மாட்டேன். நிச்சயமாக இந்த விஷயத்தில் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா மாநில அரசுகள் எடப்பாடியோ ஸ்டாலினோ அவங்களால இதை கட்டுப்படுத்த முடியல. நம்முடைய மீனவர்கள் கடல் எல்லையை தாண்டுவதை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதுக்கு வந்து எல்லை தெரியலன்னெல்லாம் சால்ஜாப்பு சொல்ல முடியாது. கடல் எல்லைன்னு ஒன்று இருக்குன்னா அது தெரியும், நீ அதை தெரிந்து கொள்ள விரும்பலை. ஒருவேளை சில நேரங்களில் தவறுதலாக எல்லை மீறலாம். கண்டினியூஸாக நீ போகிறதெல்லாம் வந்து தெரியாமலாம் ஒன்றும் போல. இது வந்து ஒரு சால்ஜாப்பு. இது நாங்கள் தெரிஞ்சு தான் போனோன்னு ஒப்புதல் வாக்குமூலமே கொடுக்குறான்ல. ஆமாம், இதுக்காக தான் போகணுன்றாங்க. நான் சொல்லுவது வந்து குரூரமாக இருக்கலாம் சில பேருக்கு. இதுக்கு நான் பொறுப்பு இல்லை. தமிழ்நாடு அரசு, நான் கேட்குறது ஒரே கேள்வி. இப்போ நம்முடைய இந்த பேட்டி கூட கடுமையான எதிர்வினைகள் வரும் நிச்சயமாக. நான் கேட்பது அந்த மீனவ சங்க மீனவர்களை தமிழக அரசு உங்களிடம் என்ன சொல்லுகிறது, அதை வெளிப்படையாக சொல்லுங்கள். எல்லை மீறாதீர்கள், எல்லை தாண்டி போனீங்கன்னா யாரும் உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு தானே தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சொல்லுது. எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும், அது ஜெயலலிதா கவர்மெண்ட்டு, கருணாநிதி கவர்மெண்ட்டு, எடப்பாடி கவர்மெண்ட்டு, ஸ்டாலின் கவர்மெண்ட், யாராக இருந்தாலும், திமுகவோ அண்ணா திமுகவோ, எல்லை தாண்டி வர போவாத அரெஸ்ட் பண்ணுறதோ நம்மளும் அரெஸ்ட் பண்ணுறோம்ல. நம்முடைய எல்லைக்குள்ளே வரக்கூடிய மீனவர்களை நம்ம அரெஸ்ட் பண்ணுறோமே. அப்போ அவன் எல்லைக்குள்ள மீனவர்கள் அவன் எப்படி அரெஸ்ட் பண்ணாமல் இருப்பான்? துப்பாக்கியால் சுடுறதோ அடிக்கிறதோ அவங்களுடைய படகுல சேதாரம். 2018-19 வாக்கில் ஜான் பிரிட்டோன்னு யாரோ ஒரே ஒருத்தர் மட்டும் தூத்துக்குடி. ஆமாம், அது ஒன் இன்சிடென்ட்டை தவிர நீங்கள் வந்து அந்த பெரிய அளவில் மீனவர்கள் கொல்லப்படுவது என்பது நின்று விட்டது. நம்முடைய எல்லைக்குள் வரக்கூடிய மீனவர்களை நாம் எப்படி கையாளுகிறோமோ, கைது செய்கிறோமோ, அது மாதிரி தான் அவன் எல்லைக்குள்ளே போகக்கூடிய மீனவர்களை அவர்கள் கைது செய்கிறார்கள். துப்பாக்கியால் சுடுறதோ, வலைகளை அறுப்பதோ, மீனவர்களை காயப்படுத்துவதோ, படகுகளை அழிப்பதோ ஏற்புடையதல்ல. அது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது.
ஆனால் மீனவர்களை அவர்கள் எல்லை தாண்டி போகும்போது கைது செய்கிறார்கள் என்றால் அது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நாட்டின் இறையாண்மைக்கு உட்பட்ட விஷயம். நம்ம செய்கிறோம் அதை. அப்போ எனக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதி, இந்தியாவுக்கு ஒரு நீதி, இலங்கைக்கு ஒரு நீதினை வைக்க முடியாது. அடிப்படையில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க சார், இந்த பிரச்சனை ஒரு மனிதாபமான பிரச்சனை. இதற்கான சரியான தீர்வு என்பது ஜெய்சங்கரும் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சரும் உட்காந்து பேசுகிறதோ அல்லது ஸ்டாலினோ இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரும் பேசுகிறதோ கிடையாது. இலங்கை தமிழ் மீனவர்களும் இந்திய தமிழ் மீனவர்களும் உட்காந்து பேசுறது தான் இதற்கான நிரந்தர தீர்வு. எந்தெந்த ஜோன்ல அரெஸ்ட் ஆகிறவங்களோ அந்தந்த ஏரியாவுக்கான சங்கங்கள் உட்காந்து அவங்க பேசுறது தான் நிரந்தர தீர்வு. மாறா நான் என் இஷ்டம் போல மீன் பிடிப்பேன் அப்படின்னா பலனை அனுபவிச்சுதான், யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஏன் ஸ்டாலின் கவர்மெண்டால காப்பாற்ற முடியல, தடுக்க முடியாது? எடப்பாடியால் ஏன் முடியாது? மோடி கவர்மெண்டால முடியாதுன்னா முடியாது. ஏன்னா கடல் எல்லையில் போவாதன்றான். நான் போவேன், எனக்கு அங்கே தான் மீன் இருக்குன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. பல நாள் போட முடியாது. நான் கேட்குறேன், கடல் எல்லையில் எல்லைகளை கண்டுபிடிப்பது கடினம்னா அப்போ எப்படி கடல் எல்லைன்னு ஒன்று வகுக்கிறோம்? கோடிகள் சமாய் போட முடியாது, மெக்மோகன் லைன் மாதிரி போட முடியாது. அல்லது பங்களாதேஷ் இந்தியா பார்டரில் பிஎஸ்எஃப் ஃபென்சிங் போட்டிருக்காங்க, அந்த மாதிரி கடலில் ஃபென்ஸ் போட முடியாது, சாத்தியமே இல்லை. கடலுனாலே அங்கே கால்கோள் நட முடியாது இல்லையா? ஆனாலும் நம்ம ஏன் எல்லைகளை வைக்கிறோம்? இவ்வளோ நாட்டிக்கல் மைல்ஸ்ன்றோம். நம்முடைய கடல் எல்லைன்னு ஒரு கான்செப்ட் எப்படி வருது? அங்கே ஏதோ ஒரு புரிதல் இருக்கிறது தானே வருது. ஒன்று இதில் போய் எல்லை தாண்டி மீன் பிடிக்கிறவங்க எல்லாரும் தெரியாமல்லாம் போகல. அதில் வேணால் சொற்ப அளவில் இருப்பவர்கள் ஒரு 10-20% வேணால் தெரியாமல் போகலாம். பெரும்பாலானவர்கள் இவங்க தெரிஞ்சு தான் போகிறாங்க, அது அவங்களே ஒப்புக்கொள்கிறார்கள். உனக்கு உண்மையிலேயே எல்லைகளை கண்டறிவது தான் பிரச்சனைனா அது கவர்மெண்டால் சொல்யூஷன் கொடுக்க முடியும், அதுக்கு சில ஏற்பாடுகளை பண்ண முடியும். ஏன்னா இஸ்ரோ எக்கச்சக்க விஷயங்களை இப்போ கையில் வச்சிருக்கு, நேவிகேஷன் சார்ந்த விஷயம், நேவிகேஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ இருக்குது. ஆகவே எனக்கு இந்த விவகாரத்தில் என்னுடைய கருத்து என்பது நம்முடைய மீனவர்கள் தரப்பிலும் தவறு இருக்கிறது, இலங்கை தரப்பிலும் தவறு இருக்கிறது. பிரச்சனைக்கான ஒரே தீர்வு மீண்டும் 2013-14 மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் மாதிரி 2 நாட்டு மீனவர்களும் மீண்டும் பேசுவது, அவங்களுக்குள்ளேயே குழுக்கள் அமைக்கலாம். நான் இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு, 2 நாடு மீனவர்களை உள்ளடக்கிய, 2 நாட்டு அதிகாரிகளை உள்ளடக்கிய, பெரும்பாலும் 2 நாட்டு மீனவ பிரதிநிதிகளை உள்ளடக்கிய குழுக்களை அமைக்க வேண்டும். பிரச்சனைன்னு வரும்போது அவங்க தீர்வு சொல்லணும். இவர் கடல் எல்லையை தாண்டி போனார், ஆமாம் போனார் அப்படின்னா அவர் கண்டிப்பாக அதற்குரிய பலனை அனுபவிச்சு தான் ஆகணும். முதல் தடவை மன்னிக்கலாம், 2வது தடவை ஃபைனு, 3வது தடவை சிறை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒப்பந்தத்துக்கு வரணும். மாறா அதாவது இந்த இம்ப்ளிமெண்டேஷனில் எந்த ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ஏற்பட்டாலும் அந்த ஒப்பந்தத்தை அமல்படுத்தக்கூடிய குழுவில் 2 நாட்டு மீனவர்களும் இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு பொறுப்பு வரும். நிச்சயமாக. இப்போ டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா இங்கே சென்னையில், அவர்கள் இது இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் புதுச்சேரியிலெல்லாம் ஆந்திராலெல்லாம் நிறைய கிராமங்களை தத்தெடுத்து அங்கே விவசாயம் சார்ந்த விஷயங்கள் ப்ளஸ் மீன்வளம் சார்ந்த விஷயங்களில் எந்த நேரத்தில் மீன் பிடிக்க போகலாம், எந்த நேரத்தில் போகக்கூடாது, ஏன்னா கடல் ரஃப்பாக இருக்குன்ற மாதிரியான அறிவிப்புகளை வெளியிடுறாங்க. ஒரு கிராமத்தில் போய் அந்த கிராமத்தோட இயற்கை வளங்கள், அதாவது விவசாய நிலங்களில் ஆராய்ச்சி மேற்கொள்கிறதுக்கு அல்லது இவர்களுடைய அந்த பொருட்களை விவசாய அதாவது அந்த ஃபெர்டிலைசர்ஸ் மாதிரியான கொடுக்குறாங்க இல்லையா, அது சம்மந்தமாக ஒரு கிராமத்தில் இவங்க பணியாற்றுறாங்கன்னா முதல்ல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிராம பஞ்சாயத்தோட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. எம்.எஸ். சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன் அந்த எந்த கிராமத்தை தத்தெடுக்கிறாங்க அல்லது வளர்ச்சி பணிகளுக்காக போகிறாங்களோ பயன்படுத்திக்கிறாங்களோ ஆராய்ச்சிகள் மேற்கொள்கிறாங்களோ முதல் காரியம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அந்த கிராமத்தில், அது சின்ன கிராமமும் பெரிய கிராமமும் அந்த எம்ஓஐ சைன் பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்கன்னா அப்போ தான் அவனுக்கு பொறுப்பு வரும். அதாவது உள்ளூர் சமூகங்களை இன்வால்வ் பண்ணாமல் நீ எந்த வளர்ச்சி திட்டங்களை கொண்டு போனீங்கனாலும் அவனுக்கு பொறுப்பு இருக்காது. நாளைக்கு ஒரு பிரச்சனை உள்ளே போந்து அடிப்பான். இதே நீ அவனோட ஒப்பந்தம் போட்டினா அவனுக்கு ஒரு பொறுப்பு வரும். அந்த அலுவலகத்திலேயே அவங்கால் 2 பேர் உட்காந்துருப்பான். அதே மாதிரி நான் பார்த்துருக்கேன் இதில் புதுச்சேரி கடற்கரையிலலாம் அவங்க அந்த மைக்ஸ் வச்சு கடல் இந்த நேரத்தில் ரஃப்பாக இருக்குது போகாதீங்க, இந்த நேரத்தில் போங்கலாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணக்கூடிய அவங்களுடைய விஞ்ஞானிகள் அவங்க ஸ்டாஃபோடு சேர்ந்து அந்த குறிப்பிட்ட மீனவ கிராமத்தோட லோக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் உட்காந்துருக்காங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு டெவலப்மெண்ட், ஒரு வளர்ச்சி சம்மந்தப்பட்ட காரியத்தை ஒரு என்ஜிஓ எடுக்கும்போதோ அல்லது கவர்மெண்ட்டே எடுக்கும்போதோ அல்லது 2 நாடுகளுக்கு இடையிலான இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் சொல்யூஷன் தீர்வு கிடைக்கும்பொழுது அந்த சம்பந்தப்பட்ட மக்கள் கண்டிப்பாக அதில் இன்வால்வ் ஆகணும். அந்த சோஷியல் குரூப்ஸை இன்வால்வ் பண்ணாமல் எதுவுமே நீ பண்ண முடியாது. இந்த அடிப்படை புரிதல் இருக்கணும். ஆக இலங்கை தமிழ் பிரச்சனைக்கும் இந்திய மீனவர்களுக்குமான தமிழ் மீனவர்களுக்குமான பிரச்சனை இல்லை, பிரச்சனைக்கான தீர்வு மையம் என்பது இந்த 2 பேருமே உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். அதை இல்லாமல் 2 நாட்டு அதிகாரிகள் மட்டும் எத்தனை லட்சம் தடவை உட்காந்து பேசினீங்கனாலும் தீர்வு வராது.
ஓகே சார். ஆனால் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 6 லட்சத்துலேருந்து அந்த நிவாரண தொகை 8 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பர் டேக்கான அந்த இதுவை 350லேருந்து 500 எது மீனவர்கள் மீனவர்களுக்கு அந்த நிவாரண தொகை அரசு செய்யப்பட்ட மீனவர்களோட குடும்பங்களுக்கு வாழ்வாதார நிதியை ரூ. 350லேருந்து ரூ. 500 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி எடுத்துக்கலாம்? இல்லை, இது வரவேற்கத்தக்கது. இதில் எந்த விதமான ஆட்சேபனை யாரும் இருக்க முடியாது. நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறதால இந்திய மீனவர்கள் நம்முடைய மீனவர்களை குறைச்சி மதிப்பிடுறதாகவோ அல்லது அவங்கள மட்டுமே குற்றம் சாட்டுவதாகவோ ஆகிவிடாது. நான் அப்படி சொல்லலை. ஆனால் பிரச்சனையோட மூல வேறு அதுதான்றதை சுட்டிக்காட்ட தான் நான் அப்படி சொன்னேன். நிச்சயமா தமிழக அரசு வந்து இந்த நிவாரணத் தொகையை உயர்த்தி இருப்பது வரவேற்கத்தக்கது, மகிழ்ச்சி. மீனவர்கள்ன்றப்போ அந்த ஒரு போட்ல இருக்க எல்லாருமே அந்த ஓனர் ஆயிடும். ஓனர் சொல்லி கூட அவங்க போய் அந்த இடத்துல பிடிக்க போயிருக்கலாம். போகலாம் இல்லையா? அதனால அந்த மாதிரி பல டைமென்ஷன்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த 6.5 லட்சத்துலேருந்து 8 லட்சமாக இருக்குன்றது வரவேற்கத்தக்கது. அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. நம்முடைய மீனவர்கள் அரசாங்கம் யாருக்கும் என்னமோ செய்து கடலை நம்பி வாழக்கூடிய ஒரு மீனவனுக்கு, நித்தம் செத்து பழிக்கக்கூடிய மீனவனுக்கு, அவன் குடும்பத்துக்கு இப்படிப்பட்ட உதவிகளை இந்த அரசு செய்வது என்பது வரவேற்கத்தக்கது. இதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது என்று தான் நான் நம்புகிறேன். ஓகே சார்.